குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டெய்லி டிவோஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 11 verse 16 to 18. ஸோ இதில் சாலமன் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு கிரேஷியஸாக இருக்கிற உமன் வில் கெட் ஆனர்னு சொல்கிறாரு. ஆனால் வயலண்ட்டாக இருக்கவனுக்கு வந்து நிறைய ரிச்சஸ், அதாவது சொத்துக்கள் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அண்ட் தட் த ரைச்சியஸ் வந்து என்ன கிடைக்கும், அந்த கிரேஷியஸ் உமனுக்கு வந்து வாழ்க்கை கிடைக்கும். வைல் த அந்த மாதிரி வயலண்ட்டான மேன் தோஸ் ஹூ சேஸ் ஆஃப்டர் சொத்து தேடி போகிறவங்களுக்கு என்ன நடக்கும், கெயின்ஸ் கிடைக்கும், அதாவது சொத்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இறுதியில் சொத்து வந்து அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஏன்னா சொத்தை வச்சு பரலோகம் போக முடியுமா? இல்லை. சொத்தை வச்சு நம்மளுக்கு ரட்சிப்பு வருமா? இல்லை. ஆனால் ஹானர், கிரேஷியஸ் உமன், அவங்களுக்கு வந்து ஹானர் கிடைக்கும். அந்த ஹானர் மூலமாக தேட் இஸ் மோர் வேல்யூபிள் இன் த ஐஸ் ஆஃப் காட் தேன் திஸ் ரிச்சஸ். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து verse 16 which says a gracious woman gets honor and violent men get riches. ஸோ என்ன சொல்ல வர்றார் சாலமன்லேருந்து? வெரி சிம்பிள். அண்ட் அகெயின் இன்றைக்கி நம்ம உலகத்தில் வந்து இது வந்து வெரி காமன். அதாவது உலகத்தில் எல்லாமே என்ன சேஸ் பண்ணுவாங்க, எல்லா நாடுகளும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிட்டிஷியன்ஸ், பிரசிடென்ட்ஸ், அவங்க நாடு தான் நம்பர் 1 இருக்கணும். அதாவது பவர், ரிச்சஸ் அண்ட் பவர், அதை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில் எல்லாரும். அது அப்படியே ட்ரிக்கிள் டவுன் ஆகும். அதாவது நாடுகளும் அதை தான் தேடுது. அந்த நாடுகள் மூலமாக மக்களும் என்ன தேடுறாங்க, அவங்க வந்து பவர், அவங்க ஆஃபீஸில் இருந்தால் ப்ரொமோஷன் மூலமாக அவங்களுக்கு என்ன வரும், ரிச்சஸ் வரும். ரிச்சஸ்னால் என்ன, காசு அதிகம். ஸோ அதுதான் நம்ம உலகத்தோட மெஜாரிட்டி ஆஃப் த ஆட்களுக்கு வந்து அதான் மெயின் கோலாக இருக்குது. ஏன்னா அதான் அவங்களுக்கு ஒரு வேல்யூ தரும் வாழ்க்கையில், அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, அதை நீங்கள் கெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெயினாக இருக்கும், வாழ்க்கையில் நீங்கள் இங்கே ஏறுவீங்க. ஆனால் அது டிசெப்டிவ்னு கெயின் சொல்கிறாரு. டிசெப்டிவான கெயின் மீனிங் உங்கள் கண்ணில் அது கெயினாக இருந்தாலும் ஆண்டவர் கண்ணில் அது நத்திங். தட் மீன்ஸ் நத்திங் அட் தி எண்ட். ஸோ அது மூலமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, வைல் வேர்ல்டு வந்து இந்த மாதிரி தேட போகுது, ஆண்டவருடைய பிள்ளையால் நம்ம எதை தேடி போகணும், ப்ரொமோஷனை தேடி போகிறோம். அதே தப்பு இல்லை, ப்ரொமோஷன் தேடி போகணும். ஆனால் அட் த வெரி லீஸ்ட் அந்த அளவு ப்ரொமோஷன் தேடி போகிற அதே ட்ரைவ், அதே டிட்டர்மினேஷன், அதாவது அதை தேடி போகிற அதே ஸ்பீடுலேயே நம்ம எதையும் தேடி போடணும், கிரேஸ், கைண்ட்னஸ் அண்ட் நம்ம ரட்சிப்புக்காகவும் நம்ம அதை தேடி போகணும். அதாவது நம்ம தாழ்மையும், நம்ம காட்லினஸ், த ட்ரெய்ட்ஸ் ஆஃப் காட்லினஸ், அதையும் தேடி நம்ம என்ன போகணும், சொத்து, பவர், அதை தேடி போகிற அட் த வெரி லீஸ்ட் அதே லெவல் எஃபர்ட் ஆச்சு நம்மளோட ரட்சிப்பான வாழ்க்கைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் தான் இது சாலமன் சொல்கிறார். ஸோ இதுக்கு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு பூ எடுத்துக்கோங்க. ஒரு பூ வந்து அது சீசன் வந்தால் ப்ளூம் ஆகும், அந்த சீசன் முடிஞ்சோடனே அது என்ன ஆகும், அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி என்ன சொல்கிறார் சாலமன், பேசிக்கலி ரிச்சஸ், உலக பிரகார சொத்துகள், உலக பிரகார காசு, உலக பிரகார பவர், இதெல்லாம் தேடி நம்ம போனால் அந்த பூ மாதிரி வரும். ஒரு காலத்தில் நம்ம இங்கே இருப்போம், ஆனால் இறுதியில் என்ன சொல்கிறாரு, பேசிக்கலி அந்த ஃப்ளவர் மாதிரி அழிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம அதை தேடி போகாமல் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய தியானத்தை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய எஃபர்ட்டை கொடுத்தா எப்படி சொல்கிறாரு, பேசிக்கலி நம்ம ஒரு மரம் மாதிரி என்ன ஆகும், வளருவோம். வளர்ந்துட்டு ஸ்டார்டிங்கில் என்ன தெரியாது, எந்த இதுவும் தெரியாது, அந்த கெயின்ஸ் தெரியாது. ஆனால் இறுதியில் எது ஸ்ட்ராங்காக நிற்கும், பூ ஸ்ட்ராங்காக நிற்குமா இல்லை மரம் ஸ்ட்ராங்காக நிற்குமா? மரம் தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே மாதிரி சாலமன் என்ன சொல்கிறார், நம்ம ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய ஹானர், ஆண்டவருடைய மரியாதை, ஆண்டவருடைய கிரேஷியஸ்னஸ், இதெல்லாம் நம்ம தேடி போனால் நமக்கு இறுதியில் பூ மாதிரி வாடி போகாமல் நம்ம ஒரு மரம் மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்போன்னு இது மூலமாக சொல்ல வர்றார். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் கேர் ஃப்ரம் திஸ். தேங்க்யூ.